கௌதம் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்திரா வந்து எந்த தப்பும் இல்லைன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து இந்திரா பாஸ் ஆகிட்டாங்க, ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்திராவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து இவன் தானே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் விடு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, யார் நீங்கள் அப்படின்னு, என்ன யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்டா என் வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக்கி வச்சுட்டு நீ வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து நடமாடிக்கிட்டு இருக்க, எந்த தைரியத்தில் நீ இந்த மாதிரி பொய்யான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு இன்னும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, நியாயமாக நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு, யார் காசு கொடுத்து நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டோன்னே, நான்லாம் எதுவும் காசு கொடுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த கையில் பின்னாடி மறைச்சி வச்சுருக்க கட்டையை எடுத்து விட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. விடுங்க மேடம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம், நீ எல்லாம் செஞ்சு முடிச்சது எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனை அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, ஆமாம் யார் நீ, எதுக்கு இவனை தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன், நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஏன் இவன் மேலே வம்பிழுத்துட்ருக்கேன், ஏய் நீ தானே வந்து அந்த தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கினவ அப்படின்னா, ஆமாம் மேடம், ஆனால் அது வந்து எல்லாமே வந்து பொய்யான தகவல், இவன் தான் வந்து வேணுன்ட்டே நான் வந்து பெரிய ஆஃபீஸராக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாடா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து செம கோவமாயிடுறான். கோவமானதுக்கப்புறமேட்டுக்கு, மேடம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னோடனே 4 அடி லத்தியை வச்சு பட்டுன்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, ஆமாம் மேடம் நான் தான் ஏதோ தெரியாமல் வந்து காசு வாங்கிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாப்புல. ஏண்டா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் தவமாக கடந்து படிச்சிருக்கு, அதை போய் கெடுக்க பார்த்துருக்கீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே, மேடம் அதான் வந்து இவன் பொய்யா தகவல் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதை வச்சு என்ன வந்து என்னோடய ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது, அது எப்படியாவது நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, அது என்னால் முடியாதுமா, ஏன்னா வந்து யார் வந்து இதில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து செஞ்சால் மட்டும்தான் சரியாகும் அப்படின்னோன்னா, கௌதம் செம மாதம் வந்து அந்த ஆளை பிடிச்சி தரன்னு அடித்து இழுத்துட்டு வராப்புல வந்து, மேடம் அந்த ஆள் தான் வந்துட்டான் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல ஹஸ்பண்ட்ப்பா உனக்கு கிடச்சிருக்காங்க, கரெக்டான சமயத்தில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து அகாடமிக்கு ஃபோனை போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆளை பிடிச்சிட்டேன், மேற்கொண்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா பண்ணுங்கள் மேடம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த காப்பியை மட்டும் வந்து நீ வந்து எந்த தப்பும் இல்லைன்னு உன் மேலே நிரூபிச்சல, அந்த காப்பியை மட்டும் சிசி கொடு, அதை எடுத்து மெயில் தட்டி விட்டுறலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்திரா வந்து ஃபோனை போட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காவியா கிட்ட, அக்கா நீ வந்து முதல்ல டிவியை போட்டு பாரு அப்படின்னோன்னே, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்கிறேன்ல ஒரு நல்ல செய்தி தான் வரப்போகுது, நீ எதுவாக இருந்தாலும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, மொத்த குடும்பமும் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்கிறப்ப கரெக்டாக டிவியை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அடுத்த செகண்டே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திரா மேலே எந்த தவறும் இல்லை, அவங்க ரிசல்ட் வந்து இனி பெண்டிங்கில் இருக்காது அப்படின்னு போட்டுடுறாங்க. அதை பார்த்தோன்னா ராகினி வந்து உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு சீட்லேருந்து எந்திரிச்சு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கண்ணெல்லாம் தெரியாத லெவலுக்கு சோகத்தோட, அச்சோ இவோ வந்து பாஸ் ஆகிடுவாளோ, நம்ம வந்து இவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சது வந்து வீணாக போச்சே அப்படின்னு சொன்னோன்னா, கதிர் வந்து நம்ம மாட்டிக்கிட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவியாவுக்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை கேட்டோன்னே வந்து இந்திரா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்தோஷமாக குதிக்கிறாங்க. பக்கத்தில் கௌதம் இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.